கோயிலெல்லாம் ரெடிமேடாக கோயில் வாசல்லே விற்பான். அந்த மாங்கல்ய சரடு ஒரு 108 1008 வாங்கி ஆண்டாள் சன்னதிலையோ இல்லை முருகப்பெருமானோட சன்னதிலையோ பார்வதி சன்னதிலையோ மகாலட்சுமி சன்னதிலையோ வச்சு அர்ச்சனை பண்ணி வரக்கூடிய சுமங்கலி ஸ்திரீகள் எல்லாருக்கும் அதை கொடுக்க சொல்லணும். இதே இல்லை நம்ம வீட்டில் வச்சு கொடுக்க முடிஞ்சால் வீட்டில் கொடுக்கலாம், இல்லை நவராத்திரி காலத்துலேயும் கொடுக்கலாம். இதை 108 இல்லை 1008 கொடுக்க வேண்டியது. அப்புறம் உங்களுக்கு பங்குனி உத்திரம், அதேமாதிரி ஆடிப்பூரம், இந்த மாதிரியான சுபதினங்களில் வள்ளி கல்யாணம், வள்ளி திருமணம், அதேமாதிரி ஆண்டாள் திருக்கல்யாணம், ஸ்ரீனிவாசர் கல்யாணம் இதெல்லாம் நடக்கும். அன்றைக்கி அந்த இதில் கலந்துட்டு நாம் சுவாமி பிரசாதம் வாங்கிக்கலாம். அற்றதையை இல்லைன்னா சக்தி இருந்தால் நாமளே அதை நடத்தி வைக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி கல்யாணங்களில் கலந்துக்கலாம். அப்புறம் வாழ்நாள் முழுவதும் கல்யாணமான அந்த மாதம் நட்சத்திரம் வரும்போது இந்த அரச விருட்சத்தை ஒன்று நட்டால் போகும். 2 ஜாதகங்களையும் சேர்க்கலாம். ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்ற தோஷம் விலகும். நீங்கள் மரண பயத்தை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடியும் சொல்கிறோம், இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னு உடனே ஓடி போயிடுவா, பிரிஞ்சிடுவா, விவாகரத்து ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உயிர் பயத்தை சொல்ல மரணம் அடைஞ்சிடுவான். அதெல்லாம் கிடையவே கிடையாது, பயப்படாதீங்க. விவாகரத்து வாங்குகிற அத்தனை ஆணும் பெண்ணும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதனால்தான் விவாகரத்தாராளா, இல்லை கல்யாணமாகி மரணம் அடைகிற அத்தனை ஆண்களுக்கும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாதனால்தான் இறந்து போகலாம். இது அபத்தமான விஷயமாயிடும். விவாகம் விதிபூர்வகம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிகா. எதுக்காக இந்த வாசகங்கள்லாம் வருதுன்னு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆயுள் பாவ நிர்ணயம்னு தனி கணிதமே இருக்குது. ஒரு மனுஷாலோட ஆயுளை எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அந்த அட்டமஸ்தானம், 12ஆம் இடம், லக்னபாவம், பாக்கியஸ்தானம், நடக்கிற தசை, நவாம்சத்தில் கிரகம் இருக்கிற நிலை, ஆயுள்காரகன் சனியோட நிலை, அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகம், அப்புறம் அதே மாதிரி 8ஆம் இடம் உபயராசியா, லக்னாதிபதி இருக்கிறது உபயராசி இல்லையா, லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் இருக்கிறது சரஸ்தர உபயராசியில், எந்த ராசியில், எவ்வளோ விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் எந்த தீர்க்காயுள் ஜாதகமா, உத்தம ஆயுள் ஜாதகமா, மத்தியம ஆயுள் ஜாதகமா, பாலரிஷ்ட ஜாதகமா, யவன பாலரிஷ்டமா, விருத்த பாலரிஷ்டமா, இவ்வளோத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் ஆயுளை நிர்ணயம் பண்ணுறான். அந்த நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் அவன் எந்த இடத்துல இறப்பா, என்ன வியாதியில் இறப்பா, என்ன காரணத்தால் இறப்பா, இப்படி பலவிதமாக சொல்கிறான். இதுலேயே பார்த்தா அவளுக்கு மோட்சம் உண்டா, மறுபிறப்பி உண்டா, ஆணா பிறப்பாளா, பெண்ணா பிறப்பாளா, மிருகமாக பிறப்பாளா, மரமாக பிறப்பாளா, சன்னியாசியாக பிறப்பாளா, தேவலோகத்தில் அப்படி மோட்சத்தை அடையிறானா தேவலோகம் போவாளா, சொர்க்கலோகம் போவாளா, வைகுண்டம் போவாளா, கைலாசம் போவாளா, எவ்வளோ விஷயங்களை பேசுகிறான். அதனால் என்னமோ ஆயுள் பாவம்னு ஒன்று ரஜ்ஜு பொறுத்த இல்லைன்னு அவள் உடனே இறந்து போயிடுவா, இல்லை ஓடி போயிடுவான்னு சொன்னான். ரஜ்ஜு தோஷத்தோட ஒத்துமையாக 25 வருடத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு வரவாளியும் தெரியும். ரஜ்ஜு பொறுத்தவே இல்லை, ஆனால் அந்யோன்யமாக வாழற வாளியும் தெரியும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். கடவுள் நமக்கு கொடுத்துருக்க விவாக வாழ்க்கைன்றது வரம். அதை சாபமாக ஆக்கிக்கிறது இந்த ரஜ்ஜு தோஷத்தால் கிடையாது, நம்ம குணத்தால். அதனால் எது சரி எது தவறு புரிஞ்சுக்கணும். இப்போ சொன்ன எளிய பரிகாரத்தை பண்ணிட்டோம். உங்களுக்கு ரஜ்ஜு பயம் இருந்தால் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டோம், நிச்சயமாக 2 ஜாதகங்களையும் சேர்க்கலாம். திரும்ப இது விஷயமாக நீங்கள் நீங்களாக இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இதுக்காக நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த எளிய பரிகாரத்தை நீங்களே பண்ணலாம். சுலபமான பரிகாரம், பலன் நிச்சயம் உண்டு, நம்புங்கள். நல்லதே. சிறிதளவும் சந்தேகமில்லை, உறுதியாக இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். அஷ்டமாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதே என்று சிலர் யோசிக்கலாம். அஷ்டமாதிபதி உச்சம் இப்பொழுதுதானே, அது ஒன்றும் பர்மனெண்ட்டாக இல்லையா, அது நவுந்துடும். வைகாசி 1ஆம் தேதியிலிருந்து அஷ்டமாதிபதி உச்சம் கிடையாது. அதனாலே திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கு அது எந்த விதத்திலும் தடையாக இருக்காது. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். வியாபார விஷயமான பயணங்கள், அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாக இருக்கும். அதனால் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பதவி உயர்வு உங்கள் அலுவலகத்திலே இன்று வரும். ஒரு சிலருக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே பாராட்டுவார்கள். எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் தொழில் செய்யும் இடத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெற்றி கொடி நாட்டுவார்கள். கும்பராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 6ஆம் இடத்து சந்திரன் 6க்குடையவன் 6லே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை, புதன் குரு பரிவர்த்தனை, சுக்கிரன் உச்சம்,
மிக மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 10 தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் குரு பார்வை பெறுகிறது. 7 உச்சம் பெற்று இருக்கிறது. மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். வேண்டமுற்றும் தருவோயினி வேண்ட முழுதும் அறிவோயினி என்று காளஹஸ்தீஸ்வரன் அந்த சிவன் மீது தேவார பதிகம் சொல்வது போல வேண்டமுற்றும் அறிவான் வேண்ட முழுதும் தருவான் அந்த இறைவன். நீங்கள் என்ன வேண்டுகிறீர்கள் என்பது அனைத்தும் இறைவனுக்கு தெரியும். நீங்கள் என்ன வேண்டினீர்களோ அதை முழுமையாக கொடுப்பான். காளஹஸ்திக்கு ஒரு தரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ராகு கேது பயிற்சியாக போகுது. மே மாதம் ஆரம்பிச்சிடுத்து. இன்னும் 3 மாதம், மே ஜூன் ஜூலை கடைசியில் ராகு கேது பயிற்சி. அதுக்கு முன்பாக எப்பொழுதாவது ஒரு முறை காளஹஸ்திக்கு சென்று காளஹஸ்தீஸ்வரர் ஞானப்பிரசூனாம்பிகை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். பஞ்சபூத தலங்களிலே காற்று தலம் அது. சில பேர் காளஹஸ்திக்கு போனோம் இல்லை திருநள்ளாறு போனோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பயம் கலந்த சந்தேகத்துடன் கேள்வி கேட்கிறார்கள். சார் காளஹஸ்திக்கு போகலாமா சார் அப்படின்னு. ஏன் போனால் என்ன உங்களை யாரோ அங்கே பிடிச்சி கட்டி போட்டுருவாங்களா? இல்லை சார் ஏதோ பரிகாரம் பண்ணுறதுக்கு தான் போகணுமா அப்படின்னா. பரிகாரம்னா என்ன? அடுத்த கேள்வி நான் கேட்பேன். தெரியல சார் அங்கே என்னமோ பண்ணுறாங்க சார். நான் பரிகாரம்னா சாமி கும்பிட்றது. சாமி கும்பிட்றதுக்கு பேர் தான் பரிகாரம். அது என்ன தனியாக என்ன பண்ணுறாங்க? போயிட்டு வாங்க. யார் வேணால் போகலாம். கோவிலுக்கு போகிறதுக்கு யார் வேணால் போகலாம். என்றைக்கு வேணால் போகலாம். உங்களுக்கு எப்பப்போ போகணுன்னு தோன்றதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க. இந்த கிழமையில் மட்டும்தான் போகணும். இன்னார்கள் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போகணும். இன்ன ராசிக்காரர்கள் மட்டும்தான் அங்கே போகணும். மற்றவங்களாம் உள்ளே போகக்கூடாது. வாசலே நின்றுட்டு இருக்கணும். இப்படிலாம் யார் உங்களுக்கு கிளப்பி விட்டாங்க புதுசாக? அதெல்லாம் போய் அனைவரும் அனைத்து கோயில்களுக்கும் எந்த நாளில் வேண்டுமானாலும் போகலாம். எழுதி வச்சுங்க நான் சொன்ன சென்டென்ஸை. அனைவரும் அனைத்து கோவில்களுக்கும் எந்த நாளில் வேண்டுமானாலும் போகலாம். மதுரைக்கு போகலாம், ராமேஸ்வரம் போகலாம், கன்னியாகுமரி போகலாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு பால்கோவாவோட இனிப்பாக இருக்குது. பால்கோவா இனிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த ஆண்டாள் சன்னதியில் போய் ஆண்டாள் அவதரித்த அந்த நந்தவனத்திலே போய் நின்றால் நமது மனம் அப்படியே ஆண்டாளுடைய அருள், அந்த பக்தி நம்மளை அப்படியே ஒரு குலுக்கிறது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன வைப்ரேஷன் அந்த இடத்துல ஆண்டாள் சன்னதியில். எவ்வளோ கோவில்கள் அந்த மாதிரிலாம் இருக்கின்றன. புனித தலங்களுக்கா பஞ்சம் நமது பாரத பூமியிலே. எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகலாம், என்றைக்கு வேணால் போகலாம். இதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இன்னார் போகணும், இன்னார் போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகணும், அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த ராசிக்காரங்க தான் அந்த கோயிலுக்கு போகணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லா ராசிக்காரர்களும் எல்லா கோயிலுக்கும் முடிஞ்சப்பெல்லாம் போயிட்டு வாங்க. இன்றைய நாள் நீங்கள் அதிக நன்மைகளை அடையப் போகும் அற்புதமான நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. புதன் குரு பரிவர்த்தனை காரணமாக சில நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நன்மை செய்யாத 2 கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம் ரெண்டுமே உங்களுக்கு ஆகாது. இருந்தாலும் நன்மை செய்யும் கிரகங்களும் நல்ல நிலையில் இருப்பதால் நன்மைகளும் நடக்கும். 9 குடைவன் குருவால் பார்க்கப்படுகின்ற குருமங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 5 குடைவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று சொச்சேத்திரமான கடகச்சந்திரன் உங்களுக்கு யோகத்தை அளித்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி குரு 7ஆம் இடத்திலே அமர்ந்து 7 குடைவன் ராசியிலே அமர்ந்து புதன் குரு பரிவர்த்தனா யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. நிறைய யோகங்களும் ஏற்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நெகட்டிவ் பிளானட்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் போத் சைட்ஸ் ஆர் ஸ்ட்ராங். பலப்பரீட்சை டக்கஃபார் கயிறு இழுத்தா எந்த பக்கம் யார் வருவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி டஃப்பாக போயிட்டுருக்கும். நன்மை செய்யும் கிரகங்களும் வலுவாக இருக்கின்றன, தீமை செய்யும் கிரகங்களும் வலுவாக இருக்கின்றன. கடவுளை வேண்டிக்கிங்க. உங்களுடைய குல தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். தெய்வத்தை வேண்டிக் கொண்டு உங்களது பணிகளை செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சி வெற்றியளிக்கும். மாணவ மாணவியர் பரிசுகளும் கோப்பைகளும் பெறுவார்கள், பாராட்டுகள் பெறுவார்கள். அதிக அளவிலே தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம்.